ஒரு ஷர்ட் மாத்திட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்க்கு மேட்சிங் எடுக்க வேணாமா? டைம் ஆச்சு. ஓகே ஓகே, சீக்கிரம். டேய் கிச்சா, தியேட்டருக்கு வந்துரு. வேற படத்துக்கு போயிடாத. பை. சரி டீச்சர். எங்க கம்பெனில எப்பயாவது நைட் டியூட்டி வரும். இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஒய்ஃப் குழந்தையோட தனியா படுக்கிறதுக்கு பயப்படுறா. உங்க சின்ன பையனை கொஞ்சம் துணைக்கு படுக்கிறதுக்கு அனுப்புனா உதவியா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட உதவலைன்னா என்ன அர்த்தம்? பையனை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க. இந்தாங்க. அப்ப நான் வரேங்கய்யா. நீங்க பயப்படாம போங்க. கிச்சா பையில அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க. இந்த வந்துட்டு போறாருல அந்த சார் வீட்டுல போய் இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கோ போ. எதுக்கு? டேய், அந்த அங்கிள் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாரு. போடா போய் படுத்துக்கப்பா. அதெல்லாம் முடியாது, எனக்கு படிக்கணும். நீ போயில அவர் அனுப்பு. அடிச்சு அனுப்பால. என்ன பேச்சு பேசுறான் பத்தியா? நான் போய் படுக்கணுமா? எல்லாம் நீ குடுக்கற இடம். அப்பா திட்டுறாருல்ல, அம்மா சொன்ன பேச்சு கேளுடா. இன்னைக்கு ஒரு நாள் அந்த அக்காவுக்கு துணையா படுத்துக்க. அந்த ஒடுக்க எங்க போனா? எல்லாத்தையும் ஏன் கல்லே போடுங்க. நீ வாடி. இத பாரு, ஒரு நாளைக்கு இந்த பயப்புள்ள இந்த கம்பிய வச்சு இழுத்தாத்தான் சொல்ல கேப்பா. சரி விடுங்க. கிச்சா என்ன படிக்கிறது? 9th. வீட்ல நீ ரொம்ப வாழாமே. அதுக்குள்ள அம்மா போட்டு கொடுத்துட்டாங்களா? நான் ரொம்ப நல்ல பையனா. நீங்க வேணா நிர்மலா டீச்சர் கிட்ட கேட்டு பாருங்க. ஏங்க, உங்க வீட்டுக்காரு ஊர்ல இருக்கும்போது நைட் டியூட்டியே போனது இல்லையா? போவாரு. அப்ப யாரு உங்க கூட துணைக்கு படுத்துக்குவா? அப்ப இந்த சேட்டை இருந்தா, இப்ப அவன் ஐடிஐல சேர்ந்துட்டான். அதானே இவிட வர முடியல. சரி கிச்சா, நீ படுத்துக்கோ, நான் உறங்கா போனேன். சரிங்க. ஓ குட்டி ஒண்ணு உறங்கிக்கோ. உறங்க முனே.
அக்கா அடிக்காதீங்க அக்கா. மாட்டிட்டோன்னு சீச்சியாடா. உன்னை நம்பி என்ன புருஷன் இந்த வீட்டுல படுக்க வச்சது அவரு சொல்லுடா முதல்ல. அக்கா, எங்க வீட்டுல சொல்லிடாதீங்க, எங்க வீட்டை விட்டு துரத்திடுவானுங்க. முதல்ல இந்த வீட்டுல இருந்து படுத்து போய் கொடா பட்டி. போ. ஏண்டா ஒரு 500-600 ரூபாய் பில்லு வராது? வந்தா என்ன? இந்த காசை வீட்டுல அம்மா கிட்ட கொடுத்துருந்தோம்னா 2 நாளைக்கு கறி இஞ்சோறு ஆக்கி போட்டுருக்கும்ல. பில்லு கொடுத்தாதானே? நம்ம சப்ளையர் கிட்ட பில்லு கொடுத்தாதானே நேரா போய் ஓனர் கிட்ட கொடுக்க போறோம். அத சொல்ல வந்த. எல்லாரும் சாப்பிடுங்க. தடியா சாப்பிடறா தடியா. மச்சான், இவங்க அப்பா ஆத்தா கஞ்ச பசங்க. ஆனா மாப்பிள்ள அப்படி இல்ல, காசை என்னமா வாரி இறக்கிறான் பாத்தியா? டெய்லி இவனுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பில்லு கொடுக்காம போயிட்டுடானுங்கடா. இன்னைக்கு மாட்டினானுங்க. டேய் மாப்பிள, வீட்டுல பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பார்சல் வாங்கிட்டு போலாம்ல? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இது நம்ம ஹோட்டல். என்னடா பின்ன பார்சல் நான் கட்டிக்கிறேன். நீ கையை கழுவிட்டு போய் வாழைப்பழத்தை உடிச்சு உள்ள தள்ளு, நான் வரேன். பில்லு கொடுக்கணும்ல? அதுக்குள்ள வந்துரும்ல. குண்டு ரொம்ப வேக்கனமா பேசுறாங்க. முதலாளி, அந்த திருட்டு பசங்க 2 பேரும் வரானுங்க. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள நம்மள நல்லா கவனிச்சான்ல? தம்பி, பில்லங்க. மாப்பிள்ள சாப்பிடறான்ல, அவன் தருவான். மாப்பிள்ள சாப்பிட வரைக்கும் இப்படி வந்து உட்காரு. நீ இந்த உட்கார்ற போ. 2 தோசை 2 இட்லி பார்சல். ஓனர் இல்லையா? நான் தான் ஓனரு. பில்ல கொண்டா. இது பார்சல் பில்லு. சாப்பிட்ட பில்லுங்க. சாப்பிட்டதா? யார் சாப்பிட்டது? ஒன்லி பார்சல். என்ன தெருவே திரண்டு வர்றீங்க? அம்மனு கூழ் ஊத்துறீங்களா? யோ கூப்பிடியா அவனை? யார? செல்ல குழந்தை மெல்ல பால் குடிக்கிற மாதிரி அவனை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? கூப்பிடியா அவனை? என்ன இங்க வந்து சவுண்ட் விடுறா? அவன் என்ன பண்ணானோ? என்னடி மரியாதை குறையுது? ஆமா, அழகு புள்ளைய பெத்து வச்சுட்டேன். உனக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. ஏய், என்கிட்ட வச்சுக்காத. விளக்க மாத்த எடுத்தா சுங்க பறத்திடுவேன். வாய் நீளு. பறத்துவடி பறத்துவேன். போலீஸ்காரனே துணி அவுத்து தொடுத்துறவன் நானு. என்னடி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற? என்னடி என்ன? என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாம ஆளாளுக்கு லோலான்னு கத்திட்டு இருந்தா எப்படி? உன் பையன் இருக்கானே, கிச்சாவா லொச்சாவா பொச்சாவா, அவன் ஹோட்டல்ல திருட்டுத்தனமா திங்கிறதுக்கு என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்காயா? அத பாத்துட்டு வந்துட்டு இந்த தருதல பையன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி எல்லாம் கூட்டிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். என் மான மரியாதையே போச்சு. என் பெத்த வயிறு பத்தி எரியுது தெரியுமா? டேய் கிச்சா, அவ சொல்றதெல்லாம் உண்மையாடா? நான் என்னைக்கா போனேன் அதை கேளு. இன்னைக்கு போறனா நீ நல்லவனா? இந்த பழக்கத்தை கத்து கொடுத்ததே நீதானடா? ஏண்டா கிச்சா ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வர? விலைக்கெல்லாம் வாங்கல, எல்லாமே ஓசிதான். அப்பப்ப பாச வேண்டிடுவானே. நெய் ரோஸ்ட், மசாலா தோசை, ஜிலேபின்னு நாக்க சொல்லிட்டு வக்கனையா தின்னீங்கல்ல, அதான் இது. ஏண்டா அப்படியா? ஆமா அப்படிதான். நான் நைஸா போயிட்டு நைஸா வருவேன். இந்த பரதேசி ஊர்ல வரலாம் கூட்டு போயிட்டு மாட்டிக்கிட்டானா அதுக்கு நான் இருப்பா? ஏன் பிள்ளைய கெடுக்கிறது இந்த பொறுக்கி பையதான். மரியாதையை கண்டிச்சு வைங்க. தெருவுல இவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. தெருவுல நாங்க மான மரியாதையோட வாழ்ந்துமா வேண்டாமா ஐயா? ஊர்ல ஒரு பையனையும் விடுறது இல்ல. எல்லா பையனையும் கெடுத்து வச்சிருக்கு. இது வயசுக்கு என்னென்ன பண்ண போதோ கடவுளுக்கு தான் தெரியும். நிறுத்துமா, போனா போதுன்னு விட்டா ஆளாளுக்கு அவனையே குறை சொல்றீங்களே. அவன் வந்து உங்க வீட்டுல என்ன பண்ணான்? என்னமோ கொலை பண்ண மாதிரி தெருவே கூட்டம் கூடி வந்து நிக்கிறீங்க. எல்லாரும் உங்க மோனு நல்லவன் நினைச்சிட்டு அதுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். அவ ஒண்ணு யோகியன் இல்ல. அன்னைக்கு என் வீட்டுல படுக்க வச்சதுக்கு அவ என்ன காரியம் பண்ண தெரியுமா? பண்ணா எந்த பகவானே, சொல்றதுக்கே வாய் கூசுது. பரவாயில்ல சொல்லுடி. நான் நல்லா உறங்கிட்டு இருந்தப்போ என்ன கட்டி பிடிச்சிட்டான். இத மட்டும் இந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் அப்பவே வெட்டி புதைச்சிருப்பாரு. நான் தான் சரி போனா போதுன்னு விட்டு தொலைச்சிட்டேன். ஏண்டா செய்யறதெல்லாம் சரி மாமா, அவன் அடிக்காதீங்க மாமா. எல்லா பசங்களும் தான் தப்பு பண்ணிருக்காங்க. இவனை மட்டும் எதுக்கு அடிக்கிறீங்க? போதுமா, போதும். தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. எங்க புள்ளைய நான் கண்டிச்சு வைக்கிறோம், அப்படியே உங்க புள்ளைய நீங்க கண்டிச்சு வைங்க. பஜாரி மாதிரி இருந்தா பத்தாது. பலாறு 4 அரை விடு. உன் பிள்ளை தானே?
வாடா நீ உன்னால கண்ட நாய்க்கிட்ட நான் திட்டு வாங்க ஏய் இதுக்கு மேல ஏதாவது பேசினா குடும்ப எடுத்து புத காஞ்சிரும் பாத்துக்க. வரைஞ்சு கட்டிக்கிட்டு மூஞ்சிங்கள பாரு. இந்த பாவி பையன் என்ன தூக்கி போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஒழுங்கா இருக்க போறான். மாமா ஏண்டா ஏண்டா இப்படி எத்தனை வாட்டி சொன்னாலும் திரும்பவே மாட்டியா? இப்ப என்ன பண்ணிட்டு 4 நாள் கத்துறீங்க? அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அடுத்த மாசம் எனக்கு மதுரை டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. கிச்சாவை நான் ஏன் கூட கூட்டிட்டு வரேன்ப்பா.